ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை பெரிய வல்லமைகளை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கச் செய்யும். அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வழிகளில் நம்மளை நடத்தும்படிக்கு இந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நாம் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவியானவருக்கு ஏற்றபடி, ஆவியானவருக்கு ஏற்ற படிகளில் நாம் நடக்கவும் கடவும்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆவியானவர் சொல்லுகிற வழியில் படிப்படியாக நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இந்த வாழ்க்கை நம்ம 100 வருஷம் வாழ்ந்தாலும், 80 வருஷம் வாழ்ந்தாலும், 50 வருஷம் வாழ்ந்தாலும், எப்படி வாழ்ந்தாலுமே இதை வாழ்வது எப்படி என்றால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் வாழ வேண்டும். படிப்படியாக வாழ்வதுதான் வாழ்க்கை. 100 வருஷம் வாழ்கிற வாழ்க்கையை ஒரே நாளில் வாழ்ந்துட முடியாது. அதே போல் 50 வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம ஒரே நாளில் வாழ்ந்துட முடியாது. படிப்படியாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கும் பொழுது ஆவியானவருக்கு ஏற்ற படிகளாக அது இருக்க வேண்டும். ஆவியானவர் வழி நடத்துகிற படிகளாக அது இருக்க வேண்டும். வசனத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார். அந்த உணர்த்துதலின் பேரில் நம்ம ஒவ்வொரு படியாக அவரோடு கூட நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லி தருகிறது. இந்த வசனம் இங்கிலீஷில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, கீப் இன் ஸ்டெப் வித் த ஸ்பிரிட். ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு காலடியும் நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கூட நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்கள் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஏன் சோர்ந்து போயிடுவோம்னா, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மெதுவாக போகுது, வேகமாக போகலை அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு ஏற்படும். வாழ்க்கை என்பது வேகமாக போகணுன்ற அவசியம் கிடையாது. ஆவியானவர் எந்த வேகத்தில் இயக்குகிறாரோ அந்த வேகத்தில் நம்ம போனால் போதும். ஆவியானவருடைய வேகத்துக்கு ஏற்ப நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே ஆவியானவருடைய வேகத்திற்கு நம்முடைய வாழ்க்கை சென்றால் அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமாக இருக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் கம்பேர் பண்ணி மற்றவருடைய வாழ்க்கை ரொம்ப வேகமாக வளருது, நம்முடைய வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போவோம். ஆனால் அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவியானவர் கூட, அவரோடு கூட அந்த படிகளை, அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது அந்த வேகம் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த வேகத்தில் தேவன் தம்முடைய விவேகத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க செய்வார். ஆவியானவர் சில நேரங்களில் நம்முடைய வேகத்தை குறைப்பார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே தான், கீப் இன் ஸ்டெப் வித் த ஸ்பிரிட். ஆவியானவரோடு கூட அவருடைய படிகளில் படிப்படியாக நாம் நடக்க வேண்டும். மற்றவர்களுடைய வேகத்தை காட்டிலும் உங்களுடைய வேகம் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறவர் ஆவியானவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆவிக்கேற்றபடி நாம் நடக்க வேண்டும். அப்படின்னா ஆவியானவருக்கு ஏற்ற படிகளில் படிப்படியாக நாம் நடக்க வேண்டும் என்பது தேவன் நம்மளுக்கு சொல்கிறார். இந்த நாளிலும் ஆவியானவரோடு கூட நடப்போம். அவர் நம்மளுக்காய் வைத்திருக்கிற பெரிய காரியங்களை நாம் பார்க்கும்படிக்கு இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம்.